அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம சரியாக அப்லோட் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிஸி. சரி இன்றைக்கி ஒரு vlog போடலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டோம். வெயில் பாருங்கள் கண்ணில் பளிச்சுன்னு அடிக்குது. மணி கரெக்டாக இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னா 5 மணி ஆகுது. சரி பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு எப்படியாவது வெளியே போயிட்டு தெங்காசி வரைக்கும் போயிட்டு வரலாம் சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நான் கிளம்பிட்டேன். நான் ஆஃப்டர்நூன்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிளைமேட் பாருங்கள், நேற்று பார்த்தீங்கன்னா 2 நாளாக இங்கே சரியாக அவ்வளோ மழை பார்த்தாலே தெரியும். ஆனால் இன்றைக்கி அப்படியே வெயில் வந்துருச்சு. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றி அதிக பள்ளியாசல் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். மச்சிக்கு இந்த ஈவினிங் டயத்தில் வந்துன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே மச்சிலேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். காற்று நல்லா அடிச்சிது. அதுக்கப்புறம் அப்புறம் எங்கேயா கண்டிப்பாக பண்ணி கூப்பிட்டு போங்க. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு சனி ஞாயிறு ஸ்கூல் லீவுனால கூப்பிட்டு போங்க. எப்போதும் போயிடுவோம், இன்றைக்கும் போகணும்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். இப்போ கீழே போயிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். கிளம்ப சொன்னேன் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் கிளம்புங்க, நான் மேலே வந்துட்டேன். ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ண வந்துருந்துச்சு, வந்துட்டேன். சரி இப்போ கூப்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். லாக் பண்ணிட்டு கீழே வந்துடும். இப்போ அப்புறம் என்ன செய்கிறாங்க போய் பார்ப்போம். அஃப்னா என்ன செய்த அஃப்னா? ஒத்தில கிளம்பிட்டியோ? எப்போ கிளம்புனீங்க செல்லம்? அக்கா வந்து நீ என்ன ஒத்திர கொஞ்சம் நடந்தீங்க? நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கല്ലോ. சரி போமா. சரி அஃப்னா நீ தான் சொல்லணும், இன்னைக்கு எங்கே போகலாம்? குத்தாலத்துக்கா? உங்களுக்கு எங்கே போக பிடிக்கும்? ஐடிக்கு. எதுக்கு? அங்கே ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. அஃப்னாக்கு வந்து அந்த ஹைப்பர் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கேயுமா போகணும்? சரி அக்காட்டையும் நான் பெர்மிஷன் கேட்டு பார்க்குறேன் எங்கே போகலாம். சரியா அஃப்ரா? அஸ்லாம் நிற்கும். என்ன செய்தீங்க வச்சிடலாம்? திருவள்ளுவர் சிலை நம்ம பார்க்கவே இல்லையா கன்னியாகுமரியில்? நான் கன்னியாகுமரிக்கு போன வீடியோ தான் அஃப்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. திருவள்ளுவர் சிலைக்கு போகவே இல்லைல்ல? போனோம். சரி இவங்க பேர் தான் அஃப்னா, அவங்க பேர் தான் அஃப்ரா. கரெக்டாக சொல்லிட்டேன். போதுமா? திருவள்ளுவர் சிலைக்கு போனோம். நைட்னால பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியலை. நேற்று மழை பெஞ்சிட்டு போனது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃபெக்டே காக்குது, இப்போ காமிக்குது. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அஃப்ரா எங்கே போகலாம் நம்ம? ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர் மார்க்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த அஃப்னாக்கும் அப்படி தான். அஃப்னா அப்பப்போ க்யூட் ஸ்மைல்லாம் பண்ணுவா. இது பார்த்தீங்கன்னா நான் சவுதி அரேபியாவுக்கு கொண்டு வந்த அந்த புகுரு நான் ஒரு வீடியோலாம் காமிச்சிருக்கேன். இந்த வெள்ளிக்கிழமையா, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த புகுரை வச்சு விட்டோம். மனம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த இப்போ கறி ஆயிடுச்சா, இந்த புகுர் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். நம்ம ஊரில் சாம்பிராணி சொல்லுவாங்களா, அதை மாதிரியா இது பார்த்தீங்கன்னா புகுரு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அந்த புகுரு. சரி ஓப்பன் பண்ணுங்கள், பையை ஓப்பன் பண்ணுங்கள். பை அஃப்னா காமிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா புகுரு கருப்பு கலரில் இருக்கும். நம்ம அதை வந்து சுவிட்சு போட்டு இது வந்து ப்ளக்கில் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எப்படி மனக்கு அஃப்ரா? இது வந்து ப்ளக்கில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளக்கில் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணிட்ட போது இது வந்து ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புகர் எடுத்து உள்ளே போட்டால் சூப்பராக மணக்கும். 35 ரியால் 36 ரியால் தான். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெள்ளிக்கிழமை மட்டும் போட்டுட்டு இருந்தோம்னா அப்படியே ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் தான் வரும். அப்படின்னா கூட மூடட்டும், கீழே கொட்டிடுமா? நான் போமா? சரி கிளம்புங்க போதும். அஃப்னா இப்போ பெராட்டி வந்து பாரு. ஆஃப் பண்ணு காமி. அஃப்ரா வீடியோலேயும் அஃப்ரா, நேர்லேயும் அஃப்ரா. சரி லைக் போட்டு வாங்க கிளம்பிடும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ தென்காசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு இல்லை 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வந்துடலாம். வாங்க போகலாம். இப்போ அஃப்னா நீ வா. இது என்னம்மா தலையில் போட்டிருக்க? ரொம்ப ஒன்றும் இருக்குது. அஃப்னா இது என்னது? அமிக்காமி சூப்பராக இருந்துச்சு. வாங்க போ கிளம்புங்க. ஸோ அவ்வளோதான் கிளம்பிட்டோம். வா அஃப்னா, வா அஃப்ரா, பைய போ. அவ்வளோதான் கிளம்பியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. அஃப்னாவும் ரெடி ஆகிடுச்சு. அஃப்னா வாமா, நம்ம வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொன்னேன். சரி வண்டி சாவியாவது கொண்டா. வண்டி சாவி எங்கே ஒழிச்சு வச்சுங்க அப்புறம் காமி. அஃப்னா காமிம்மா, வண்டி சாவி கொடுமா. இது கொண்டா ஒழிச்சு வச்சு இடுப்பில் சொல்லி வச்சுருக்கா. சரி அப்புறம் நம்ம கீழே போ, வரட்டும் வா. அவ்வளோதான் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா வண்டி சாவி ஒழிச்சு வச்சுட்டு தர மாட்டேங்கா. இங்கே பாருங்க எப்படி ஒடியாருன்னு. போ 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 ஃபஸ்ட்டு போ. நீ போ. யார் லிப்ஸ்டிக் போட்டிருக்கா? அது சரி. ஏம்மா லிப்ஸ்டிக் போடுற வயசாகிடுச்சம்மா உனக்கு.
பையன் போ சுத்தமாக வண்டி சாவி கொடு தான் வண்டி சாவி தான் தாமா இங்கே லிஃப்டிங் போட்டிருக்க கவி உதட்ட யார் போட்டு விட்டா நீன பட்டியா அப்புறா நீ லிஃப்டிங் போடலையா அப்புறம் பிடிக்காதா இவ்வளோ பாரு எப்படி லிஃப்டிங் போட்டிருக்காங்க சி ஏறு 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 பைய ஏறு பைய 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 உட்காந்துட்டியா உட்காந்துட்டியம்மா நேரம் சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னா பார்த்தீங்கன்னா தென்காசி வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் மழை சரியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. வண்டியை பார்க் பண்ணிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கையெடு கையெடு அப்புனா முடிச்சு ஹைப்பர் மார்க்கெட்டு கூட்டு வந்தாச்சு. மலையில் நனைஞ்சி அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ பாருங்கள் அப்புனாவை இவ்வளோ அப்படி தான் மலையில் நனைஞ்சிட்டு தான் இருக்கான். வந்தாச்சு அப்புனா உள்ளே போமா. ஸோ உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வேணும். சீக்கிரம் போகணும், மணி லேட் ஆகிடுச்சு. ஹைப்பர் மார்க்கெட் காமிக்க பாருங்கள். இதுதான் ஹைப்பர் மார்க்கெட் தென்காசி ஐடி முக்கில் இருக்குது. வா அப்புனா போ. வண்டியை பார்க் பண்ணியாச்சு. இங்கே பக்கத்துலேயே விட்டுட்டேன். இறங்க அப்புனா இறங்குங்க. பைய 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 தண்ணி தண்ணி வாங்க போமா. வா அப்புறா வண்டி நிற்கட்டுங்க. வா இப்படி போவோம், இந்த வழியில் போவோம். போ அப்புறா பைய போ. அப்படின்னா பையன் வலிக்கிறாமா இரு வாரண்ணா. வா வந்துட்டா போ. வா பார்த்திங்கன்னா வந்துட்டோம். வர்ற வழியில் தென்காசியில் சரியான மழை. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நின்று தான் வந்தோம். 2 இடத்துல நின்றுட்டு கடைசியாக தான் இங்கே கிளம்பி வந்திருக்கோம். மழை நான் சின்ன பிள்ளையில் கூப்பிட்டு வந்ததுனால மழையில் நனையக்கூடாதுன்னு ஒரு ஓரமாக நின்றுட்டோம். ஆனாலும் திரும்ப வீட்டுக்கு போகிறதா தான் பிளான் வச்சுருந்தோம். ஆனால் ஆஃப்னா கண்டிப்பாக வரணும், போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேரம் வந்துட்டோம். 3 ஃப்ளோரு, கீழே சூப்பர் மார்க்கெட்டு, மேலே பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு கடிகாரம் இந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. 3ஆவது ஃப்ளோரில் தான் இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம் விளையாடுறது எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ லிஃப்ட்டை பிடிச்சி நேராக மேலே போகணும். ஸோ மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கேம் விளாடணும். வந்துட்டோம், வந்து ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால இங்கே அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. மேக்ஸிமம் இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருக்கும். சனி ஞாயிறில் மட்டும். அந்த ஸ்கூல் டயத்தில் வந்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக கூட்டம் இருக்கும். முதல்ல கொஞ்சம் கேம்ஸ் தான் இருந்தது. இப்போ புதுசாக ஒரு 4 கேமோ 5 கேமோ ஆட் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும் குழந்தைங்க விளாட்லாம். ஆனால் கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பைசா பே பண்ணி விளையாட முடியாது. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் பைசா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க எந்தெந்த கேமுக்கு எவ்வளோன்னு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 40 ரியாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 ரியால் வரை 40 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபா வரைக்கும் இருக்குது. இதுக்கு பைசா பே பண்ணக்கூடாது. இங்கே வந்து ஒரு கார்டு தருவாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் அந்த கார்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த கார்டில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு விளாட்ணும். ஆனால் எல்லா கேமுமே 20 செகண்டு இல்லை 30 செகண்டு மட்டும்தான். ஒரு சும்மா ஒரு பால் எனக்காக இருக்கும். ஒரு இதுக்குள்ளே சின்ன குழந்தைங்க போய் விளாடுறது அதுக்கு மட்டும்தான் 20 நிமிஷம். அந்த கேமுக்குமே சும்மா பாலாக குளிச்சு போட்டிருப்பாங்க. சும்மா சின்ன குழந்தைங்க நடந்து போய் சுற்றி வரணும், அப்புறம் ஜம்ப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் தான் விட போகிறோம். இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டு இருந்தால் தான் எல்லா கேமுமே விளாட முடியும். இந்த கார்டு பார்த்திங்கன்னா 100 ரியால் ஃபஸ்ட் 100 ரியால் பே பண்ணி இந்த கார்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் எவ்வளோக்கு நாள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மிஷினில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கேம்னாலும் நம்மளே விளாண்டுக்கலாம். இப்போ போய்ட்டு பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். இது ஆல்ரெடி நான் போன ட்ரிப் வந்திருக்கல அந்த கார்டு எடுத்துருந்தேன். ஸோ ஒரு தடவை எடுத்தாலே போதும் இந்த கார்டை. அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் இதில் காலி ஆகிடுச்சுன்னா ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ வேணுனாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுனாலும் ரீசார்ஜ் பண்ணி எத்தனை கேம்னாலும் நம்ம விளாண்டுக்கலாம். இப்போ ரீசார்ஜ் பண்ணிடலாம். முதல்ல ஃபஸ்ட்டு கேம் இதில் தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் உள்ள சின்ன பசங்களாக. ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லை. 2 பேர் தான் இப்போ போகிறாங்க. இந்த கேமுக்கு மட்டும்தான் டைம் வந்து அதிகம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 20 நிமிஷம்.
கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த 20 நிமிஷத்தில் வெளியே வந்துடுவாங்க. அப்படி இல்லை, கூட்டமே இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விளாட்ற மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது, சம்டைம் விளாட்லாம், சம்டைம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடலாம். இந்த இருக்குது பாருங்கள், இது சின்ன குழந்தைங்க வந்து இந்த படி கூடி சுற்றிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் போயிட்டு அந்த இது சறுக்கு எனக்கு இருக்கும், அதில் சறுக்கி வரணும். அதுக்கப்புறம் இந்த சுற்றுறது இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக தெரியுது வந்து ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் கீழே ஊஞ்சல், கீழே இந்த குட்டி குட்டி பாலு எல்லாமே இருக்கும். சும்மா இது கேம்லாம் இல்லை, சும்மா சுற்றி சுற்றி வரணும். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ரியால் ஒரு குழந்தைக்கு, 2 பேர்த்துக்கு 120 ரியால். 120 ரூபா ரியாலிட்டியால் எனக்கு வருது. 120 ரூபானா 120 பாயிண்ட்ஸு. நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறதுல 50 பாயிண்ட்ஸு 60 பாயிண்ட்டு இந்த மாதிரி கேமுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே போகும். இப்போ உள்ளே போயிட்டாங்க பாருங்கள், அந்தளவுலாம் என்ஜாய் பண்ணுறது மாதிரி தெரியல எனக்கு. இந்த குட்டி குட்டி பால் இருக்குது, அது சறுக்கு இருக்குது, அவ்வளோதான். அப்படியே இங்கூடியும் போயிட்டு வரலாம், அங்கூடியும் போயிட்டு வரலாம். இது கீழே சறுக்கு, இந்த குட்டியாக இது மட்டும் ஒன்று சுற்றி சுற்றி வருது, அதுவும் நார்மலாக தான் இருக்குது. நான் போய் பாருங்கள், இப்போ அஃப்னா வந்து ஜம்ப் பண்ணி விளையாட போகுது. ஜம்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப பெருசு கிடையாது, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. அது மாதிரி குழந்தைங்க நிறைய வந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இங்கே 2 குழந்தைங்க விளையாடுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுவே சனி ஞாயிறில் கூட்டம் பயங்கரமாக வந்துடும். அப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய வரும். இதுக்குள்ளே அலௌடுமே 3 வயசில் உள்ள குழந்தைங்க மட்டும்தான் அலௌடு. இதுக்குள்ளே பெரிய குழந்தைங்கலாம் அலௌடு இல்லை, அஃப்ராலாம் அலௌடு கிடையாது. இன்றைக்கி ஆட்களே இல்லைனால இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் கேட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இது 2வது கேமு. அந்த கேம் முடிச்சுட்டு 2வது கேமுக்கு வந்துவிட்டோம். அஃப்ரா அந்த கேம் விளாட்ணும்னு சொல்லியிருந்தா. இந்த கேமுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம எப்படியும் விளாட முடியும். எனக்கு தெரியும், சின்ன குழந்தைகளுக்கு வந்து எப்படி விளாட்னே தெரியாது. இப்போ அஃப்ரா விளாண்டுருக்கா, எப்படி விளாடுறதா பாருங்கள். அதாவது நான் தான் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்பையில் வந்து நம்ம இந்த பைக்கை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி ஆட்டி தான் நான் வண்டியை திருப்பணும். அது அஃப்னாக்கு அந்தளவுக்கு தெரியலை. இப்போ நான் பேக் வந்து நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு அஃப்னா வந்தாச்சு. அஃப்ரா பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணலை, 19 ஆளாக வந்தால் உடனே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காயின், அதாவது அந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ண சொல்லுது. அப்போ தான் நம்ம கேமை கண்டினியூ பண்ண முடியும்னு. அதை பார்த்துட்டு அஃப்னாவும் சொல்லணும் கண்டிப்பாக கேம் விளாட்ணுன்னு சொல்லிட்டா. அஃப்ராக்காவது கொஞ்சம் விளாட தெரிஞ்சது, ஆனால் அஃப்னாக்கு வந்து அந்த வண்டியை வந்து இது பண்ண கூட தெரில, ரொட்டேட் பண்ண கூட தெரில, போக தெரில. அந்த இதை மட்டும் ஆக்சிலேட்டர் மட்டும் தெரியுதுன்னா, நான் தான் பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா வண்டியை திருப்பி அந்த வண்டியை ஆட்டையில் பார்த்திங்கன்னா ரைட்டில் ஆட்டினா ரைட்டில் போகும், லெஃப்ட்டில் ஆட்டினா லெஃப்ட்டில் ஆட்டினா லெஃப்ட்டில் போகும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அப்படி தான் வண்டி ஓட்டணும். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு விளாட முடியாது. ஆனால் ஒரு நார்மலாக ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க வந்து இந்த கேம் வந்து சூப்பராக விளாட்லாம். இப்போ அஃப்னா பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக விளாண்டுட்டு இருக்கான்னு. 1 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு பார்த்திங்கன்னா கேம் முடிஞ்சிருது. மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணால் விளாண்டுக்கலாம், இல்லைனா ஸ்டேஜ் வந்து நம்ம வேகமாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போது அஃப்ரா விட நான் அஃப்னாக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஓரளவு பார்த்திங்கன்னா இந்த மரம் செடி எதுலேயுமே இடிக்காமல் சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கேமுக்கு நம்ம போகணும். பார்த்து அஃப்னா வா. அவ்வளோதான் முடிஞ்சுது கேம்லாம் விளாண்டு. அஃப்னாவே டயர்ட் ஆகிட்டு. அஃப்னா கேம் எப்படி இருந்துச்சு? கிஃப்ட் கிடைக்கல எங்களுக்கு, என்ன தெரியல. பட் ஆனால் கேம் விளாண்டுட்டோம், கிஃப்ட் எதுவுமே எடுக்க முடியல. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் வேறு 9 மணி ஆகுது. ஆனால் பைசா பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போட்டோம், 1000 ரூபாய் கிடையாச்சு. அப்புறம் வந்துருச்சு, வா போட்டு பார்த்து போ. அப்புறம் சரி வாங்க, இங்கே போவா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போ. சரியா, இது வாங்கணும், அப்படி போ. அப்படியா கேக் எதாவது வாங்குமா? அப்படின்னா வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். மழை சரியாக மழை. அப்படின்னா அந்த கடைக்கு போய் ஏதோ திங்ஸ் ஒன்று கொண்டு போயிட்டேன் அவங்க அம்மா கூட. இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஆனால் மணி கரெக்டாக இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டோம். 9:40 ஆகுது. 9:40க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால அந்தளவு இங்கேயே நிற்க முடியலை. ஏன்னா பைக்கில் தானே போயிருந்தோம். பைக்கில் வந்து அந்தளவு பைக்கில் போகிறது மழை டைத்தில் சேஃப்டி இல்லை. கொஞ்சம் பர்ச்சேசிங் மட்டும் பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் வந்தோடனே ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னா ஃபோன் அங்கே வை, கொஞ்சம் பொம்மை, அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த விளாக் இதோட முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.